டிஎன்பிஎஸ்சியில் வேலு நாச்சியாரை பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது. அதில் 6ஆம் வகுப்பில் தொகுதி 1 3ஆம் பருவம் நியூ புக்கில் வந்துட்டு இயல் 1ல் வந்து வேலு நாச்சியாரை பற்றி சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது 3 பேஜ் 4 பேஜ் இருக்குது. அதை வந்து நான் ஷார்ட்டாக சுருக்கி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வணிகம் செய்ய தான் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக நம்ம நாட்டை வந்து கைப்பற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போர் புரிஞ்சு அதில் வெற்றி பெற்றாங்க இந்தியர்கள். அதுக்கப்புறம் ஆண்களுக்கு நிகராக பார்த்திங்கன்னா பெண்களும் வந்துட்டு போர் புரிஞ்சு வெற்றி வாகை சூடியிருக்காங்க. அந்த பெண்களில் வேலு நாச்சியாரும் ஒருத்தவங்க தான். அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வேலு நாச்சியாரோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா செல்லமுத்து. இவர் வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் வந்துட்டு தாய்மொழி பார்த்திங்கன்னா தமிழ் தான். அவர் தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படிங்கிற நிறைய மொழிகளை வந்து இங்கே கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி இதெல்லாம் வந்துட்டு நல்லா கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவடுகநாதரை வந்துட்டு திருமணம் செய்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா சிவகங்கையை ஆட்சி செய்த மன்னர் தான். அதுக்கப்புறம் காளையார் கோயிலில் வந்துட்டு ஒரு போர் நடக்குது. அதில் வந்துட்டு வேலு நாச்சியாரோட கணவர் முத்துவடுகநாதர் வந்துட்டு ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்படுறார். அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் வந்துட்டு ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் கோட்டையில் வந்து தங்கி படையை திரட்டி 8 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாம் திண்டுக்கல்லில் இருக்கிற கோட்டையில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வேலு நாச்சியார் வந்துட்டு அதெல்லாம் நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி வந்து அமைச்சர்கள், தாண்டவராயர், தளபதி, பெரியமுத்து, சின்ன மருது, அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள் அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹைதர் அலிகிட்ட வந்துட்டு வேலு நாச்சியார் வந்துட்டு உதவி கேட்டிருப்பாங்க. அவங்க 5000 குதிரைப்படையை வந்துட்டு மைசூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த படையெல்லாம் திரட்டிட்டு நம்ம விஜயதசமி நாளில் வந்துட்டு நம்ம போயிட்டு போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த படையில் பார்த்திங்கன்னா ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவினருக்கு குயிலியும் தலைமையை வந்து ஏற்கிறாங்க. விஜயதசமி நாளில் தான் வந்துட்டு அந்த திருவிழாவில் தான் வந்துட்டு கதவுக்கெல்லாம் திறந்திருக்கும். அந்த டைமில் வந்துட்டு பெண்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க. பெண்கள் வந்து கூடையில் வந்து பூக்கள், பழங்கள்லாம் வச்சுட்டு அதில் ஆயுதங்கள்லாம் மறைச்சி வச்சுட்டு கோட்டைக்குள்ளே போகணும். உள்ளே போயிட்டு தாக்குதல் தொடங்கினதுக்கு அப்புறமா ஆண்கள் படைப்பிரிவினர்கள் வந்து கோட்டைக்குள்ளே நுழைந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வேலு நாச்சியாருக்கு வந்து ஒரு செய்தி வருது. உடையாள் அப்படிங்கிற பெண்ணை வந்து உங்களை வந்துட்டு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடையாளுங்கிற பெண் வந்து அதை மறுத்ததால் அவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு ஒரு நடுக்கல் நடுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க, அவரோட பெருமையை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் செஞ்சிடறாங்க. விஜயதசமி முதல் நாள் வந்து சிவகங்கை நோக்கி வந்து இவங்க போயிட்டுருக்கிற போது வழியில் தான் உடையாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு நடப்பட்டிருந்து நடுக்கல் முன்னாடி நின்றுட்டு குதிரை விட்டு இறங்கி கீழே வந்துட்டு அவங்க வந்துட்டு வேலு நாச்சியார் கழுத்தில் அணிந்த தாலியை எடுத்து நடுக்கல்லுக்கு வந்து காணிக்கையாக செலுத்திட்டு வணங்கிட்டு வீரர்களும் வணங்குறாங்க. உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு முழக்கமிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குயிலி வந்து தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டாள் அப்படிங்கிற செய்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது அதுக்கு முன்னாடியே போர்லாம் முடிஞ்சு வெற்றி சிவகங்கை மீட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த செய்தி இவங்களுக்கு வருது. குயிலி வந்து தன் உயிரை தந்து தன் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பொங்க வந்து வேலு நாச்சியார் சொல்கிறாங்க. வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி இது எல்லாம் சேர்ந்து குயிலியின் தியாகமும் சேர்ந்ததால் தான் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் கொடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரின் காலம் வந்து 1730 1996 வரைக்கும். இவரோட வயசு வந்து 66 வருஷம் இருந்திருக்காங்க.